மீண்டும் உங்களை ஆண்டவராகிய இயேசு ராஜாவின் பரிசுத்த நாமத்தில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். வார்த்தைகள் ஊடாக நாங்கள் நம்மை சீர்படுத்திக் கொள்வோம். அதற்காகவே இந்த வார்த்தைகளை ஒருவர் தாங்குங்கள், ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள் என்று அவருடைய உபதேசத்தின்படி நாங்கள் அதை பார்த்து ஆண்டவரை பற்றி கொள்வோம். செபிப்போம். கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த வேளையிலும் உங்கள் ஒப்பற்ற செல்வம் தேவகுமாரன் இயேசு மகாராஜாவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி பணிந்த மனதோடு செபிக்கிறோம். ஐயா, நாங்கள் பேசப்போகிற உங்களுடைய ஜீவ வார்த்தைகளுக்கு மகிமை உண்டாக அவைகள் மெய்யாகவே 7 தடவைகள் மண்கையில் உருக்கின வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது என்பதை நாங்கள் எல்லோரும் உணர்ந்து மகிழ்ந்து உங்களை புகழத்தக்கதாக அனுக்கிரகம் செய்வீர்களாக. வசனங்களை கேட்டு அதன்படி நடக்க நல்ல இதயத்தில் விதைத்த விதை போல நாங்கள் பல்வேறு ஆட்சியத்திலே முழுமையாய் பலன் கொடுக்க கிருபை செய்யுங்க. தெய்வமே, அனுக்கிரகம் செய்யுங்க. 30, 60, 100 பலன் கொடுக்க உதவி செய்வீர்களாக. ஆண்டவரே, உங்களோட வார்த்தைகளின் வல்லமை எங்கள் மேலே இறங்கட்டும். ஐயா, உங்களோட வார்த்தைகளினால் என்னென்ன ஆசீர்வாதம் மனக்குலத்துக்கு உண்டோ அத்தனையும் நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு ராஜா நாமத்தில் தடைகள் நீங்கட்டும், ரட்சிப்பின் தடைகள். இயேசு ராஜா நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலும் சங்கீதம் 49 நாங்கள் பார்க்கிறோம். அதிலே 2 வசனத்தை வாசிப்போம். ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள். பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களுமாகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதும் சொல்கிறது தன்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படியாக. ஹல்லேலூயா. பிதாவானவர் நான் குமாரனை குறித்து சொன்னார். இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னதை பார்க்கிறோம். அதே போல் ஆண்டவர் சொல்கிறார் தன்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்படியாக. அவரோட சத்தத்துக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோராட்சியம் அவர்களுடையது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், அந்த அடுத்த வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது 6வது வசனத்தை வாசிக்கிறேன். தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி மீட்டுக்கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே என்றார். பாருங்கள், வசனங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் மேலே பாராட்டுகிறார். இந்த பூமியிலே ஆண்டவராக இயேசுவை நம்பாமல், அவர் கொடுக்குற ரட்சிப்பை பெறாமல், பாவ மன்னிப்பை பெறாமல், அவர்களுக்கு அழைப்புக்கு நாங்கள் நடக்காதபடி அவரை எதிர்த்து நின்று அவரை விட்டு எங்களுடைய செல்வத்தை நம்பி பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன்னுடைய சகோதரனுடைய அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அப்படியானால் எங்களோட ஐஸ்வர்யமோ, எங்களோட பலனோ, எங்களோட செல்வமோ, எங்களோட சுயபலனோ, எங்கள் சுய நம்பிக்கையோ ரட்சிப்பை நமக்கு உண்டு பண்ணாது என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு அறிவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கக்கூடாது. எங்களை மீட்கும்படியாகத்தான் ஜீவனுள்ள பரலோக பிதானவர் தன் குமாரன் இயேசு பரிசுத்தரை தந்து உலகத்திலே எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம், ஒருவனும் கெட்டுப்போகாதபடிக்கு. அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உலக இரட்சகர், அவர்தான் உலக மீட்பர். அவர் இல்லாமல் நமக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது, மோட்சத்தை காண முடியாது, பாவ மன்னிப்பை பெற முடியாது. அவர்களாகத்தான் பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு உண்டாகிறது. ஆகையால் வேதம் சொல்லுது பாருங்கள், தேவனுக்கு ஒன்றும் நாம் ஒருத்தனை மீட்கும்படி எதையும் கொடுக்க முடியாது. அவர் விலக்கிரகமாக தன் இரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறார். அது வெளியேறப்பெற்றதும் மாசற்றதும் குற்றமில்லாதுமான மகா பரிசுத்த இரத்தமாக இருக்கிறது. பரலோகத்தில் இறங்கி வந்த தேவாட்டுக்குட்டியானவருடைய இரத்தமாக இருக்கிறது. அதனாலே வேதம் சொல்கிறது அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. அது ஒருபோதும் முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லாமல் இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மனுக்குலமும் தன் ரட்சிப்பை பெறவே முடியாது. தன் ரட்சிப்பை அடைய வேண்டுமானால் ஆண்டவராக இயேசுவே வழியாக இருக்கிறார்.
மற்றது மரித்த பின்பாடு கூட அவருடைய ஆத்மா ஆண்டவர் இல்லாமல் மரித்த பிற்பாடு செய்கிற எல்லா சடங்குகளும் ஒன்றும் வாய்க்காது, ஒன்றும் அது செயற்படாது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறதை பார்க்கிறோம். அதனால் ஒரு மனுஷனுக்கு மீட்பில்லை. ஒரு மனுஷன் ஒரே தரம் பிறப்பதும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பும் அடைவதுமே அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரே தரம் பிறப்பவன் அவன் மரிக்கைக்கு முதல் ஆண்டவராக இயேசு இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பூமியில் வாழ்ந்து தன் ஓட்டத்தை ஆண்டவருக்குள் ஓடி முடிக்கணும் என்று பார்க்கிறோம். ஆகையால் அடுத்தது சொல்லுவது பாருங்கள், ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடர் மேகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான். ஞானிகள் மரிக்கிறார்கள். ஒரு மனுஷனுடைய சொந்த ஞானம் அவனை ரட்சிக்காது, அவன் பாவங்களை மன்னிக்காது, மற்றவர்களை ரட்சிக்காது, மற்றவருடைய பாவங்களை மன்னிக்காது. ஆண்டவர் ஒருவதே யோசனையில் பெரியவர், ஆலோசனை கர்த்தர். அவரே மகா ஞானியாக இருக்கிறார். அவரால் மட்டும்தான் மனுக்குலத்துக்கு முழு மனுக்குலத்துக்கு மீட்பும் ரட்சிப்புமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். ஆகிலும் கனம் பொருந்தினவனாயிருக்கிற மனுஷன் நிலைநிறுத்துகிறது இல்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சிக்கொள்ளுகிறார்கள். பாருங்கள், இந்த உலகத்தில் எவ்வளோ ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் மரித்தாலும் ஒரு சிலர் சொல்லுவார்கள், அவன் வாழ்ந்தான், ஐஸ்வர்யவானாக வாழ்ந்த அவனை மாறி வாழ வேண்டும் என்று சொல்லி போடுகிறதும் உண்டு. ஆனால் அது ஒன்றாம் பூமியோட மாத்திரம்தான். அந்த புகழ்ச்சியோ மற்றவர்கள் போடுற புகழ்ச்சியோ மற்றவர்கள் கொடுக்கும் மகிமையோ நம்மை பின்தொடராது. நாம் இந்த பூமியில் வாழ்ந்து ரட்சிக்கப்பட்டால், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் சொன்னபடி வாழ்ந்தால் மட்டும்தான் அவர் தருகிற ரட்சிப்பின் மகிமை நம்மை பின்தொடர்ந்து பரலோராட்சியம் வரையும் பெறுகிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக பாருங்கள், 15வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவிப்பு மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டில் மகிமை விரும்பொழுது நீ பயப்படாதே. ஸ்தோத்திரம். மற்றவர்கள் மேலே பொறாமை கொள்வதிலும் எந்தவித லாபமும் இல்லை. அவன் நல்லா இருக்கிறான், அவன் நல்லா இருக்கிறான், அது நம்மை ரட்சிக்காது. நம்மை ரட்சிக்கிற ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆகையால் அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நம் ஆவி ஆத்ம சரத்தை இடத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சி ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்று வேதன் நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது. பாருங்கள், அவர் ஆனாலும் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லடிக்கு மீட்பார். ஸ்தோத்திரம். பாருங்கள், அந்த 14வது வசனம் சொல்லுகிறது, ஆட்டு மந்தையை போல பாதாளத்தில் கிடத்தப்படுகிறார்கள் என்று. மரணம் அவர்களை மேய்ந்து போடும். எங்களை மரணம் மேய்ந்து கொள்ளாதபடிக்கு, எங்களுடைய ஆத்மா நித்தியமாய் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு போகாதபடிக்கு, எங்கள் ஆத்மா பாதாளத்திலே அக்கினியிலே சேதப்படுத்தப்படாதபடிக்கு நம்மை மீட்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் உண்டு. அதை நாங்கள் புரிந்து நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஸ்தோத்திரம். பாருங்கள், வேதம் சொல்கிறது, சங்கீதம் 146 3வது 4வது வசனங்கள், பிரபுக்களையும் இரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரரையும் நம்பாதேயுங்கள், அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்த நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரர், மனுஷனுடைய ஞானம் ரட்சிக்காது, மனுஷனுடைய செல்வம் ரட்சிக்காது, மனுஷனுடைய புகழ்ச்சி ரட்சிக்காது, பெருமை ரட்சிக்காது. தாழ்மை ஒன்றுதான். ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் தாழ்மைப்பட்டு இருக்கும் பொழுதுதான் நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். ஆகையால் தான் சொல்கிறது, பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரை நம்பாதீர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை வையுங்கள். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது, அந்த நம்பிக்கை வீண் போகாது. அந்த நம்பிக்கை நாளை அவர் நாங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுக்கு மரணத்தின் வெற்றி உண்டு. ஸ்தோத்திரம். பாதாளத்துக்கு நீங்கும் வழி உண்டு, மோட்சத்துக்கு வழி உண்டு. ஸ்தோத்திரம். ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 146:5-6, யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவருடைய யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும்
உண்மையை காட்கிறவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையாலே ஸ்தோத்திரம், நாங்கள் கேட்ட வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். வேறு ஒன்றும் நம்மை ரட்சிக்காது. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்லாமல் மரிக்கிற ஒருவரும் ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. ஆண்டவருக்குள்ளே ஏற்றுக்கொண்டு அவருக்குள் நித்திரடைகிறவர்கள் மரித்தவர்கள் மட்டும்தான் அவர் கொடுத்த ரட்சிப்பின் மகிமையை தொடர்ந்தும் அந்த மகிமை கடந்து செல்ல அவர்களோடு கடந்து எங்களோடு கடந்து வரும்படியாக எங்களுக்கு அந்த மகாபரிய சிலாக்கியத்தை ஆண்டவர் இயேசு ராஜா நமக்கு தந்திருக்கிறார். அதுக்காகத்தான் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். பாருங்கள், அவன் மரிக்கும் பொழுது ஒன்றும் கொண்டு போவதில்லை. அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காண தன் பிதாக்களின் சந்ததியைச் சேருவான். அதுதான் இருள், அதான் பாதாளம், அதான் நித்திய மரண ஆக்கினை, நித்திய ஆக்கினி என்று சொல்லப்படுகிறது. அங்குதான் ஆத்மா சேதப்படுகிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2வது மரணமாக இருக்கிற அந்த அக்கினி கடலிலே அந்த ஆத்மா போய் வேகாதபடிக்கு, அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம் எங்களுக்கு கிடைக்காதபடிக்கு நாங்கள் தப்பி பிழைக்க ஒரே வழி ஆண்டவராக இயேசு மட்டும்தான். ஸ்தோத்திரம். பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது, கனம் பொருந்தினவனாக இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கனம் பொருந்தின மனுஷவனாய் வாழ்ந்தாலும் அறிவில்லாமல் ஏசப்பா இல்லாமல் நாங்கள் மரிப்போமா இருந்தால் நாங்கள் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஆகையாலே கேட்ட வசனங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றால் வேறொன்றும் நம்மை ரட்சிக்காது. வேறொரு மனுஷனுடைய ஞானமோ பலனோ அவனுடைய ஆஸ்தியோ நம்மை ரட்சிக்காது, அவனை ரட்சிக்காது. ஸ்தோத்திரம். இன்னொரு 2 வசனத்தை பார்த்து முடிப்போம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் பாருங்கள், அங்கே ஸ்தோத்திரம் 36வது வசனத்தில் வாசிக்கிறேன். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாய் பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாமல் தங்கள் சொந்த வழியிலே போய் தங்களுக்கொண்டு வழிகளை ஆரம்பித்து தங்களாலே இது முடியும், எங்களாலே இது முடியும் என்று சொல்லி போறவர்கள் எல்லாரும் வேதம் சொல்வது சிதறி அவமாய் போனார்கள். நாங்கள் உலக சரித்திரத்திலே வாழ்ந்த அரசர்கள் மன்னர்களுடைய ஒவ்வொரு சரித்திரங்களை எடுத்து பார்த்தால் அவருடைய முடிவு எப்படியாய் போயிற்று என்பதை நாங்கள் பார்க்கலாம். வேதம் சொல்கிறது, அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள், ரட்சிப்பை இழந்து போனார்கள். அதற்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுதும் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள். தேவ மனுஷரை குறித்து சொல்லப்படுது, தேவ பிள்ளைகளை பிடித்து தேவனுடைய அப்போஸ்தலர்களை பிடித்து அடிக்கிறதுக்கும் சிறைப்படுத்துகிறதுக்கும் அவர்கள் முயற்சி பண்ணுகிறார்கள். அந்த வேளையில் தான் அங்கே ஒரு நியாயசாஸ்திரி எழும்பி இதை மற்றவர்களுக்கு புத்தி சொல்கிறதை பார்க்கிறோம். தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்து விட உங்களால் கூடாது. தேவனோடு போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். ஆகையாலே நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து இந்த பெரிதான ரட்சிப்பை நாங்கள் அடைந்து கொள்வோம். இந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து நாங்கள் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையாலே கேட்ட வசனங்களை நாங்கள் ஜாக்கிரதையாய் கவனித்து மனம் திரும்புவோம். ஆண்டவரும் சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பேதைகளே மனம் திரும்புங்கள். ஹல்லேலூயா, சோத்திரம். நாள்தோறும் அவர் அழைத்து கொண்டிருக்கிறார். இழந்து போனதை தேடி ரட்சிக்க வந்தவர், காணாமல் போனதை கண்டுபிடிக்க வந்தவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி. அதிலே இந்த வசனத்துப்படி நாங்கள் எல்லோரும் நடக்க எங்களோட மனக்கண்களை அறியாமையின் இருளின் கண்களை திறந்து எங்கள் இருதயத்தை ஆண்டவரை திறந்து மனக்கண்களை திறந்து எங்களை ஆசீர்வதியுங்க ஐயா. உங்களோட வசனத்தின்படி நடந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஆசீர்வதியுங்க. உங்களோட சித்தம் சொல்லுகிறதை ஒருவனும் கெட்டு போது உங்களோட சித்தம் இல்லை. ஆகையால மனதுருவுங்க, வழி நடத்துங்கப்பா. எங்களை ஆசீர்வதிக்க வந்த தேவகுமாரன் இயேசுவை நம்பி எங்களை ஏமாற்றாத, வஞ்சிக்காத, மோசம் போக்காத, நன்மை செய்கிற இயேசு நாமத்தை நம்பி எங்களை மோசம் போக்குற
எங்களை கெடுக்கிற, அழிக்கிற, எங்கள் ஆத்மாக்களை திருடுகிற, நரகத்துக்கே கொண்டு போய் முயற்சிக்கிற பொல்லாத சாத்தானுடைய திட்டங்களை அழிக்க வந்த தேவகுமாரன் இயேசுவே, உங்களை நம்பி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா? நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுராஜா நாமத்தில். ரட்சிக்கப்பட்டு வாழ வாழ்த்துகிறேன் மனதார இயேசுராஜா நாமத்தின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.